இன்றைக்கி அடியல் ஹேக்கர் தான் நம்ம பக்கத்து வந்திருக்கோம். அடுத்து நம்ம வந்து நேராக போயிட்டு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹேக்கர் வந்திருக்கான்ட்டு என்ன பண்ணாங்க. போனோடனே ஸ்குவாடை சில்லுன்னு முடிச்சிட்டாப்புல. எங்களுக்கு ஒரே டவுட் என்னப்பா இது அப்படின்னு. இப்போ வந்து புது ஸ்னைப்பர் கன்று, அந்த கன்னை வச்சு தான் அடிக்கிறான். வைக்கிறான் டம்முன்னு சிகப்பாக தாங்க போகுது. அடுத்து எப்பவும் போல் ஓசிக்கில் அடிக்க முடியாமல் போச்சு. இப்போ போயிட்டு சோனில் எலிமிட் ஆகிட்டு ஃபைலை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கதையில் வந்து ஓடினேன். அது என்னென்னா மேலே செகண்டாக பார்த்தா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது, சாரமாக போகாது. அவன் என்றைக்கு வழக்கம் போல் கன்னெல்லாம் பை பண்ணல, நேரம் டக்குன்னு ஓடி போயிருங்க. 2 துப்பாக்கி வாங்கி ஒரு குளோவல் எடுக்கிறதுக்குள்ளேயும் சொய்யுங்கும். இப்போ பார்த்தோன்னா ஓடுறோம் அரை மணி நேரமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பா ஒரு வழியாக ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹேக்கர் அண்ணனை போய் பார்க்க போகிறேன். அவர் போடுற அடியில் தான் இங்கே கிளியே போகுது. ஆட்டமே போய் அவர் தான் எடுத்து தர்றாரு நமக்கு. அம்மா அவர் திட்டலாம் கூடாதுப்பா, நல்ல மனுஷன், நம்மளுக்காண்டியே வர்றாங்க. இந்த மாதிரி தான் இருக்கானுன்னு சொல்ல முடியல. என்னோடய கடமையை நான் செஞ்சுட்டேன். ஏன்னா அவருக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டேன். என்ன பாவம்னு அவங்களும் ஆப்னட்னு ஒரு கில்னாலும் அவங்க அடிக்கணுமா இல்லையா? ஒரு கில்லு கூட அடிக்கல. இந்த கேப்பில் தான் நான் போய் அவரை ரிப்போர்ட் அடித்தேன். அடுத்து வால் போட்ட எனிமியை வாளுக்குள்ளே விட்டு அடிக்காமல் வாழை உடச்சி அடிக்கிற ஹேக்கரை இப்போ தான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேக்கரை பார்த்துருக்கீங்களா? இது ஹேக்கரா நீங்களே சொல்லுங்கள். அக்காவை அலற விட்ட ஹேக்கர். நீங்களாம் ஒன்று நினைக்கலாம், என்ன பாட்டில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நான் பாட்டு தான். ஏற்கனவே ஹேக்கரை வந்து தான் ஒரு ஐடி பேன் அனுப்பிச்சு அதுலேருந்து இந்த